அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் 29 மற்றும் 30. நாகப்பாணன் சுறாவினால் கடிக்கப்பட்டு துர்மரணம் அடைந்து விட்டார் என்ற நினைப்பில் தனது வெற்றி அர்த்தமற்றதாகிவிட்டது என்ற எண்ணத்தில் இதற்கு வீர மாதாவான தனது தாய் என்ன சொல்வாளோ என்ற துன்பத்தில் சிக்கி உணர்ச்சி வசப்பட்ட கௌதமி புத்திரன் மலையில் சிறிது ஏறி திரும்பி நோக்கியதும் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்பதை புரிந்து கொண்டான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. நதியின் மத்திய பகுதியில் குமிழியிட்டு குருதியும் நதியின் நீருமாக கலந்து வெந்நீரை பரப்பவிட்ட சமயத்தில் சரையென நாகப்பாணன் நீர்மட்டத்திற்கு மேலே கிளம்பியதையும் அவன் கையில் பிடித்திருந்த குறுவாளில் இரத்தமும் சதையும் கலந்திருந்ததையும் கவனித்த கௌதமி புத்திரன் மரணம் அடைந்தது சுறாதான் என்பதையும் சூரனான நாகப்பாணன் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டதால் நதியின் அந்த பகுதியை உற்று பார்த்து கொண்டே நீண்ட நேரம் நின்றான். இருமுறை நீருக்கு மேல் சுறாவின் பெரிய வாளை கட்டிப்பிடித்து எழுந்த நாகப்பாணன் இருமுறை அதன் முதுகு பகுதியில் தன் குறுவாளால் திரும்ப திரும்ப குத்தினான். பிறகு மீண்டும் நீரில் மூழ்கி அதன் அடிப்பகுதியிலும் அவன் அடுத்தடுத்து குத்தி இருக்க வேண்டும். உடலின் இருபுறத்திலும் குத்தப்பட்ட அந்த பெரிய சுறா திடீரென நீர்மட்டத்தில் மிதக்கலாயிற்று. ஆயினும் அத்துடன் எழுந்து அதை கையால் அணைத்துக் கொண்ட நாகப்பாணன் மீண்டும் நதியில் அழுந்த துவங்கியதை கண்டதும் கௌதமி புத்திரன் உடனே தனது மேலங்கியை கழற்றி சித்தரஞ்சனியிடம் கொடுத்துவிட்டு, நான் நாகப்பாணனை கரைக்கு கொண்டு வருகிறேன், நீ இரு, அவன் கை களைத்து விட்டது, இப்போது உதவாவிட்டால் இறந்து விடுவான் என்று கூறிவிட்டு அவளது பதிலுக்கு காத்திராமல் நதியின் நீரில் குதித்து மூழ்கி நீந்தினான். குதித்த போதே நாகப்பாணன் மறைந்த இடத்தை குறிவைத்துக் கொண்டான். ஆதலால் அந்த திக்கில் வேகமாக நீந்தி அதன் அருகில் வந்ததும் தலையை தூக்கி இருபுறமும் பார்த்தான். மீண்டும் சரேல் என மூழ்கி நாகப்பாணன் அமிழ்ந்த இடத்தை அணுகி அவனது உடலை தனது கையில் பற்றி மேல் மட்டத்திற்கு கொண்டு வந்து அவனை இழுத்து கொண்டே எதிர்கரையை நோக்கி நீந்தி சென்றான் கௌதமி புத்திரன். கரையை அணுகியதும் தான் கரையில் ஏறி நாகப்பாணனையும் இழுத்து கரையில் கிடத்தினான். நாகப்பாணன் உடலில் பல இடங்களில் சுறாவின் பற்கள் பட்டிருந்ததால் காயம் பலமாக இருந்தது. கை ஒன்றிலும் தொடைகளிலும் காயங்கள் பலமாக இருந்தன. அந்த காயங்களில் கரையில் இருந்த மணல் கலந்ததால் பெரிதும் ஏற்பட்ட எரிச்சல் காரணமாக ஒரு முறை நாகப்பாணன் முனகினான். பிறகு அசைந்து வேதனை நிறைந்த ஒலிகளை வாயிலிருந்து எழுப்பினான். கடைசியாக மெதுவாக கண் விழித்து பார்த்து பிரம்மை அடைந்து, கனவு, இது கனவுதான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டான். அவன் முகத்தை தனது கை ஒன்றால் துடைத்த கௌதமி புத்திரன், மகா சத்ரபர் அஞ்ச வேண்டியதில்லை, மெல்ல எழுந்திருந்தால் உங்கள் வீரர்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி மெதுவாக அவனை எழுப்பி தனது கையால் உடலை அணைத்து தலையை தோளில் சாத்திக் கொண்டு நடக்கலானான். பாதி நடையும் பாதி இழுத்தும் நாகப்பாணனை அழைத்துச் சென்ற கௌதமி புத்திரனை கோட்டை பகுதியில் இருந்து விரைந்து வந்த சுமார் 10 வீரர்களின் தலைவன், மகா சத்திரபருக்கு என்ன நேரிட்டு விட்டது, இத்தனை காயங்களை விளைவித்தது யார் என்று வினவினான். கௌதமி புத்திரன் தலையை தூக்காமலே நிலத்தை நோக்கிய வண்ணம், மகா சத்திரபருக்கு இத்தனை காயங்களை விளைவிக்க கூடியவன் பிறந்திருக்கிறானா, அப்படி விளைவித்த பிறகு அவன் உயிருடன் தான் இருக்க முடியுமா என்ற கேள்விகளை தொடுத்தான். வீரர்கள் தலைவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அப்படியானால் இந்த காயத்தை விளைவித்தவர் யார், எங்கிருக்கிறார் என்று மீண்டும் அவன் வினவினான். நதியின் அடியில் இருக்கிறானோ அல்லது முகத்துவாரத்திற்கு அலைகளால் உருட்டப்பட்டானோ சொல்ல முடியாது என்றான் கௌதமி புத்திரன். நீ யார் என்று அடுத்த கேள்வியையும் தொடுத்தான் வீரர்கள் தலைவன். தலையை நிமிர்ந்து பார்த்த கௌதமி புத்திரன் கேள்வி கேட்ட தலைவனும் மற்ற வீரர்களும் நடை, உடை, தோற்றம் எல்லாவற்றிலும் புதிதாக இருப்பதைக் கண்டு அவர்கள் வெளியூரில் இருந்து நாகப்பாணனால் வரவழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆகவே நான் யார் என்பது இப்போது முக்கியமல்ல, முதலில் மகா சத்ரபரை கவனிக்க வேண்டும், இவரை கோட்டைக்கு அழைத்துச் செல்ல ஒரு புறவியை கொடுங்கள் என்று கேட்டான். வீரர்கள் தலைவன் நாகப்பாணன் இருந்த நிலையை கண்டதும் பதில் ஏதும் பேசாமல் தன் வீரர்கள் ஒருவனுக்கு கண்ணை காட்ட அவன் விரைந்து பக்கத்தில் இருந்த தோப்பிற்கு சென்று அதிலிருந்து புறவி ஒன்றை இழுத்து வந்தான்.
புரவி மீது நாகபாணனை மெதுவாக ஏற்றி அதன் முதுகில் படுக்க வைத்த கௌதமி புத்திரன், நாகபாணரை மிக ஜாக்கிரதையாக அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு சற்றே திரும்பத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சொரணை அடைந்துவிட்ட நாகபாணன் சாதவாகனன் தோளை தனது கையால் பிடித்தான். அதனால் திரும்பி நோக்கிய சாதவாகனனை உடன் வரும்படி செய்கையும் செய்தான். பிறகு வீரர்கள் தலைவனை நோக்கி ஏதோ சைகை செய்ய மற்ற வீரர்களை செல்லும்படி கட்டளையிட்டான் அந்த வீரர்களின் தலைவன். கௌதமி புத்திரன் வீரர்கள் தலைவனை புரவியின் ஒரு புறத்தில் இருக்க சொல்லி தான் மறுபக்கம் வந்து புரவி மீதிருந்த நாகபாணனை பத்திரமாக பிடித்து கொண்டான். அடுத்து அந்த புரவி பக்கத்தில் இருந்த தோப்பில் நுழைந்தது. தோப்பின் ஊடே சிறிது தூரம் சென்றது. சற்று வேதனை பெருமூச்சு விட்டான் நாகபாணன். கௌதமி புத்திரன் நாகபாணனை மெதுவாக தடவி கொடுத்து ரத்தத்தை நிறுத்தி சில நரம்புகளை அழுத்திவிட்டு மெதுவாக அந்த புரவியை நடத்தி சென்றான். இப்படி ஒரு நாழிகை பயணம் செய்ததும் கோட்டையின் பின்புற திட்டிவாசல் கதவின் அருகில் வீரர்கள் தலைவன் நின்று, இனி புரவி உள்ளே போக முடியாது, நாம் தான் மகா சத்திரபரை தூக்கி செல்ல வேண்டும் என்று கூற கௌதமி புத்திரன் மெதுவாக அவனை புரவியில் இருந்து இறக்கி பாதி உடலை தான் பிடித்துக் கொண்டு மீதி பாதையை வீரர்கள் தலைவனை பிடித்துக் கொள்ள சொல்லி திட்டிவாசல் கதவை இருமுறை தட்ட அந்த கதவு திறந்தது. நாகபாணன் உடலை இருவர் தாங்கி வருவதை கண்டதும் திட்டிவாசல் காவலர் உடனே கலவரமடைய அவர்களை பேச வேண்டாம் என்று கௌதமி புத்திரன் சைகை செய்து வீரர்கள் தலைவன் உதவியால் கோட்டையில் இருந்த மகா சத்திரவனின் அறைக்கு அவனை கொண்டு சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினான். பிறகு வீரர்கள் தலைவனை நோக்கி, மகா சத்திரவர் காயமடைந்திருப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு மருத்துவம் தெரியும். சிறிது சுடுநீரும் ஒரு துண்டும் மருத்துவரிடமிருந்து காய களிம்பம் கொண்டு வா என்று உத்தரவிட்டான். அவன் செல்லத் தொடங்கியதும், அறையை மூடிவிட்டு செல், யாரும் நாகபாணரை பார்க்க முடியாது என்று திட்டம் செய்து வை என்று மேலும் உத்தரவிட்டான். அவன் சொற்படியே சகலமும் நடந்தது. கதிரவனம் தனது இளங்கதிர்களை எங்கும் பரப்பினான். கௌதமி புத்திரன் வீரன் கொண்டு வந்த சுடுநீரால் நாகபாணனின் காயங்களுக்கு ஒத்தடம் கொடுத்தான். பிறகு அந்த களிம்பை காயப்பட்ட இடங்களில் மெதுவாக தடவினான். இருப்பினும் களிம்பு தனது சுபாவத்தை காட்டியதால் சற்றே எரிச்சல் எழவே நாகபாணன் இம்சைப்பட்டு அசைந்தான். இம்சை சுரணையை முற்றும் திரும்ப கொணர்ந்து விட்டதால் கண்களை நன்றாகவே திறந்தான். அப்பொழுதும் களிம்பை தடவி கொண்டிருந்த கௌதமி புத்திரனை நோக்கி புன்முறுவல் செய்தான். கௌதமி புத்திரன் நாகபாணனை பார்க்காமலேயே தனது பணியில் ஈடுபட்டிருந்ததால் எதிரியின் முகத்தில் மாறுபட்டு எழுந்திருந்த உணர்ச்சிகளை கவனிக்கவில்லை. களிம்பை பூசி முடித்ததும் துண்டில் தனது கைகளை துடைத்துக் கொண்டு நாகபாணன் கண்களை திறந்திருப்பதைக் கண்டு மனச்சாந்தியை முகத்திலும் பொன்முறுவலை உதடுகளிலும் பரவ விட்டுக் கொண்டான். நாகபாணன் மெல்ல தனது கை ஒன்றை தூக்கி எட்ட இருந்த ஒரு பெரிய பெட்டியை காட்டினான். அதை திறந்து பார்த்த கௌதமி புத்திரன் அதில் புத்தம்புது உடைகள் பல இருந்ததை பார்த்து நாகபாணன் கருத்தை அறிந்து தனது ஈரத்துணியை அவிழ்த்து அதில் இருந்த புது உடைகளில் ஒன்றை அணிந்து கொண்டான். மறுபடியும் நாகபாணன் வேறு ஓர் இடத்தில் இருந்த தலைப்பாகையை காட்டினான். அதையும் அணிந்து கொண்ட கௌதமி புத்திரன் அரைக்கோடியில் இருந்த நிலை கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்தான். அந்த உடை அவனது தோற்றத்தை அறவே மாற்றி இருந்தது. தலைப்பாகையோ பாதி முகத்தை மறைத்து விட்டதால் பழைய கால மருத்துவன் போல காட்சியளித்தான் கௌதமி புத்திரன். நாகபாணனின் கருத்து நன்றாக புரிந்துவிட்டது அவனுக்கு. ஆயினும் அவனை அணுகி, இது எதற்கு என்றான். நீ இங்கிருந்து தப்பி செல்வதற்காக என்று நாகபாணனின் குரல் அழுத்தழுத்து கிடந்தது. அவனது உணர்ச்சிகளின் எழுச்சியை கவனித்த சாதவாகனன், எந்த மனிதனிடமும் நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்று உள்ளூர சொல்லிக் கொண்டான். அடுத்து நாகபாணன் சாதவாகனனை அழைத்து, இன்று பகல் இங்கேயே இருந்துவிடு, இரவில் போகலாம் என்றான். கௌதமி புத்திரன் புன்முறுவல் செய்து, முடியாது நாகபாணரே, நான் பகலுக்குள் திரும்பாவிடில் விபரீதம் விளையும் என்று கூறிவிட்டு, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்னுடன் வந்த வீரத் தலைவனை நான் அழைத்து போகிறேன் என்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் முழு மருத்துவ வேடத்துடன்
வீரர்கள் தலைவனுடன் புறப்பட்டான் சாதவாகனன். நாகப்பாணன் முன்னதாக இட்ட கடுமையான உத்தரவால் அவனை யாரும் தடை செய்யவில்லை. அவனை தன்னை போல பாவித்து நடக்க வேண்டும் என்று நாகப்பாணன் திட்டம் செய்திருந்ததால் கௌதமி புத்திர மருத்துவன் அனைவராலும் வணங்கப்பட்டான். நாகப்பாணன் அறையில் இருந்து புறப்படும் முன்பாக, நாம் எப்பொழுது சந்திக்கலாம் நாகப்பாணரே என்று கேட்டான். பௌர்ணமி தினத்தில் என்றான் நாகப்பாணன். நல்லது என்று பதிலளித்தான் கௌதமி புத்திரன். சித்தரஞ்சனி அன்றும் பாடட்டும் என்றான் மகா சத்ரபன். ஏன்? அவள் பௌர்ணமி அன்றுதான் பாடத் துவங்கினால் அந்த பாட்டிலேயே இந்த கதைக்கு முடிவு கட்டுவோம். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையசைத்தான் கௌதமி புத்திரன். அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் உள்ளே நுழைந்த சத்ரபன் மகா சத்ரபர் சாளரத்தின் அருகே நின்றிருப்பதையும் அவர் தூரத்தே எதையோ பார்ப்பதையும் கவனித்து உள்ளே நுழைந்து, மகா சத்ரபர் எதையோ பார்க்கிறார் என்று சொல்லிக்கொண்டே நாகப்பாணனை அணுகி வெளியே தனது கண்களை ஓட்டினான். தூரத்தே ஆற்றங்கரையை நோக்கி மருத்துவர் ஒருவர் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து, இந்த மருத்துவர் உங்களுக்கு முன்னமே பழக்கமா என்று கேட்டான். ஆம், நம் எல்லோருக்குமே பழக்கம் என்றான் நாகப்பாணன். அவன் நடையை பார்த்தால் போர் வீரன் நடை போல இருக்கிறது. ஆமாம், வீரர்களான மருத்துவர்கள் இல்லையா என்ன? இருப்பார்கள். ஆனால் இந்த மருத்துவரை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். இதை கேட்ட மகா சத்ரபன் நகைத்தான். சத்ரபா, உன் மூளையும் வேலை செய்ய துவங்கிவிட்டது என்றும் அந்த நகைப்பின் உடை கூறினான். அடுத்து ஏதோ புரிந்ததற்கு அறிகுறியாக துடித்து வெளியே செல்ல முயன்ற சத்ரபனை தடை செய்த நாகப்பாணன், அவனை யாரும் தடை செய்ய வேண்டாம் என்றான் கடுமையாக. அவன் மகாவீரன். ஆனால் எதிரி என் உயிரை காப்பாற்றியவன். அவனா? ஆம், பகைவனிடம் கருணை காட்டுபவன், லட்சத்தில் ஒருவன். நமது வீரம் என்று எதையோ சொல்ல முற்பட்ட சத்ரபனை திரும்பி பார்த்த நாகப்பாணன், பௌர்ணமி என்று தீர்மானிக்கப்படும் என்றும் சொன்னான். பௌர்ணமி அன்றா என்று ஆவலுடன் வினவினான் சத்ரபன். ஆம், அன்று சங்கீதத்துடன் சமர் துவங்கும். சங்கீதம் உன் மகளுடையது, சமர் உன் சமர்த்தை பொறுத்தது என்று நாகப்பாணன் இகழ்ச்சி நகை கொண்டு சத்ரபனை நோக்கினான். மகா சத்ரபனான நாகப்பாணன் சொற்களை கேட்டும் இகழ்ச்சி புன்முறுவலை கண்டும் எந்தவித சமாதானத்தையும் அடையாத சத்ரபன் கட்டிலில் ரண காயங்களுடன் கிடந்த தனது தலைவனை நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டே நின்றான். பிறகு மெதுவாக, மகா சத்ரபர் இரும்பு மனம் இலகிக் கொண்டு வருவதாக தெரிகிறது என்றும் கூறினான். அதை கேட்டு லேசாக நகைத்த நாகப்பாணன், தன்னந்தனியாக வந்து தானாகவே சிக்கிக் கொண்ட எதிரியை திரும்பிச் செல்ல அனுமதித்தது தவறு என்கிறீர் என்று வினவினான். சிக்கிய எதிரியை தப்ப விடுவதால் எந்த அனுகூலம் கிடைக்கும் என்று சத்ரபன் வினவினான். நாகப்பாணன் சிரித்துக் கொண்டே, திடீர் படையெடுப்பு ஏற்பட்டிருக்காது என்றான். அந்த திடீர் படையெடுப்புக்கு ஏற்பாடு செய்ய சாதவாகனனுக்கு அவகாசம் ஏது? எந்த ஏற்பாடும் செய்யாமல் நம்மிடம் தலையை கொடுக்க சாதவாகனனை முட்டாள் என்று நினைக்கிறீரா? இதற்கு சில வினாடிகள் பதில் கூறாத சத்ரபன், சிக்கிய எதிரியை கொன்றிருந்தால் என்ன ஆகும் என்று கொடுமை நிறைந்த குரலில் வினவினான். சரித்திரம் நம்மை கொன்றுவிடும் என்று நாகப்பாணன் பெருமூச்சு எறிந்தான். மேலும், நான் சரித்திரத்தில் எப்படியும் ஜீவிப்பேன். எப்படி ஜீவிப்பேன் என்பதுதான் கேள்வி. சிக்கிய எதிரியை போகவிட்டு சமரில் நேருக்கு நேர் சந்தித்து வெற்றியடைந்த அல்லது களத்தில் வீர மரணமடைந்த வீரனாக ஜீவிக்கலாம். அல்லது என்னை காப்பாற்றிய எதிரி தனியாக சிக்கிய போது கொலை செய்து நன்றி கெட்ட கொலைக்காரனாக சரித்திரத்தில் இடம்பெறலாம். பிந்திய நிலையை அடைய நான் விரும்பவில்லை. இது உமக்கு புரியாது சத்ரபரே. ஆகையால் போர் வரும்போது அதற்கு சித்தமாக இரும். இன்னும் 2 நாட்களில் அமாவாசை வருகிறது. ஆகவே உமக்கு 17 நாட்கள் இருக்கின்றன.
அதற்குள் ஆற்றை கடக்கவும் எதிரியை சந்திக்கவும் ஏற்பாடுகள் செய்யும் என்றும் உத்தரவிட்டான். சத்ரபன் நீண்ட நேரம் சிந்தனை வயப்பட்டு சாகர்களின் தலைவன் முன்பே தலை குனிந்து நின்றான். கௌதமி புத்திரன் தனது பிடியில் இருந்து தப்பிச் சென்றதையும் தப்பி செல்வதற்கு மகா சத்ரபன் அனுமதித்ததையும் அவனால் ஜீரணிக்க இயலவில்லை. போரில் தர்மா தர்மங்களை பார்ப்பது கெட்டிக்காரத்தனமல்ல என்று உண்மையாகவே நம்பினான் சத்ரபன். சிந்து நதி தீரத்தில் நடந்த போர்களில் தயை தாட்சண்யம் பார்க்காமல் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற சத்ரபனுக்கு மன்னிப்பு, கருணை முதலிய குணங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. பல பயங்கரமான போர்களை நடத்தி சாம்ராஜ்யத்தை அமைத்த மகா சத்ரபனான நாகப்பாணன் குணம் பெரும் மாறுதலுக்கு உட்பட்டு விட்டதை எண்ணி உள்ளூர பொறுமை கொண்டு நின்ற சத்ரபனை நோக்கிய நாகப்பாணன், சத்ரபரே, நான் சிறிது உறங்குகிறேன். நீர் சென்று படைகளை நில பாதுகாப்புக்கும் கடல் பாதுகாப்புக்கும் வகுத்து அமைத்து நிறுத்தும். மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு கண்களை மூடினான். சத்ரபன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. திடீரென அவனது மனதில் ஒரு யோசனை பளிச்சிடவே அதை நிறைவேற்ற தீர்மானம் செய்து கொண்டு வெளியே சென்றான். அவன் வெளியே சென்றதும் சாக இன மருத்துவர் இரு பணிப்பெண்களுடன் உள்ளே நுழைந்து நாகப்பாணன் காயங்களை பரிசோதித்தார். ஏற்கனவே காயங்களுக்கு மருத்துவம் நடந்திருக்கிறது, வெறும் களிம்புதானே கேட்டார்கள் என்று நினைத்தேன். கோட்டையில் இன்னொரு மருத்துவர் இருக்கிறாரா என நாகப்பாணனை நோக்கி வியப்புடன் வினவினார். இங்கு உங்களுக்கு போட்டி யாரும் கிடையாது. மருத்துவம் பார்த்தவர் எதிர்கரையில் இருந்து வந்தார் என்றார் நாகப்பாணன் இதழ்களில் இளநகை பூட்டி. இங்கு நான் இருக்க அங்கிருந்த மருத்துவரை வரவழைப்பானேன் என்று கேட்ட மருத்துவரின் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. நான் வரவழைக்கவில்லை, அவராகத்தான் வந்தார் என்றார் நாகப்பாணன். நீங்கள் காயமுற்றிருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று மருத்துவர் விசாரித்தார். என்னை அவர்தான் தூக்கி வந்தார். உங்களை தூக்குவதனால் நல்ல பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், நல்ல பலசாலிதான், வீரன்தான். வீரமும் மருத்துவமும் எப்படி சேர முடியும் என்ற மருத்துவர், சரி, எப்படி இருந்தால் என்ன, உங்களை பிழைக்க வைத்து விட்டான் என்றும் கூறினார். அவரது குரலில் வருத்தம் ஒலித்தது. கவலை வேண்டாம், வெகு சீக்கிரமாகவே உங்கள் மருத்துவத்திற்கு நிறைய வேலை இருக்கும் என்று நாகப்பாணன் 17 நாட்கள் மட்டும் பொறுத்திருங்கள் என்று கூறினான். மருத்துவருக்கு ஏதும் புரியாததால் குழப்பமடைந்தார். 17 நாட்களில் என்ன விசித்திரம் ஏற்பட்டுவிடும் என்று அதே குழப்பத்துடன் கேட்டார். போர் நடக்கும். கை இழந்தவர், கால் இழந்தவர், எலும்பு முறிந்தவர், இப்படி பலவிதமான பேர்கள் தங்களுக்கு கிடைப்பார்கள். காயமுற்றவர் தொகையும் கணிசமாக இருக்கும். போதும் போதும் என்னும் வரையில் நீங்கள் மருத்துவம் செய்யலாம். குற்றியிரும் குலை உயிருமாக பலர் கிடைப்பார்கள் என்றான் நாகப்பாணன். அதை கேட்டதும் மருத்துவர் முகத்தில் சந்துஷ்டி நிலவியது. நன்று நன்று என்று மருத்துவர் கொக்கரித்து, அனைவரையும் நான் கவனித்துக் கொள்கிறேன், அப்புறம் நீங்கள் கவலைப்பட அவசியம் இருக்காது என்று குதூகலித்தார் அவர். மருத்துவரே என்று மெல்ல அழைத்தான் நாகப்பாணன். பிரபு, அவர்கள் நமது வீரர்கள். என்னிடம் வந்த பிறகு யாரும் கவலைப்பட அவசியம் இல்லை பிரபு. கை கால் முறிந்தவர்களை என்ன செய்வீர்? கை கால் போனவர்கள் இருந்தால் என்ன, போனால் என்ன, இருப்பதால் அவர்களுக்கும் கடினம், நமக்கும் தொல்லை என்று எரிச்சலுடன் பேசினார் அந்த மருத்துவர். உள்ளூர நகைத்துக் கொண்டான் நாகப்பாணன். இதற்கு முன்பு போர் முனைகளில் இருந்திருக்கிறீரா என்று வினவினான். அங்கு எனக்கென்ன வேலை? வேறு எங்கு வேலை? போர் முனையிலிருந்து தப்பி வந்தவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். வெகு காயமுற்று வந்தால் இரும்பை பழுக்க காய்ச்சி அந்த காயத்தில் சொருகுவேன். இதை கேட்ட நாகப்பாணனே அச்சமுற்று ஐயோ என்று குரல் எழுப்பினான். குருதியை நிறுத்த காயத்தில் உள்ள இரத்த குழாய்களை தீர்த்தி விட வேண்டும். அதற்கு வழி நான் சொன்னதுதான். ரண சிகிச்சையின் முதல் படியே இதுதானே என்று மருத்துவர் அவனுக்கு விளக்கினார். மருத்துவரே, ஒரு சந்தேகம் என்றான் நாகப்பாணன். கேளுங்கள் பிரபு
போரில் இறப்பது நல்லதா, ரண சிகிச்சையில் பிழைப்பது நல்லதா? இப்போது மருத்துவர் நாகப்பாணன் கட்டிலில் முகப்பில் அமர்ந்தார். எனது சொந்த கருத்தை கூறட்டுமா பிரபு என்று மெதுவான குரலில் ரகசியம் பேசுபவர் போல கேட்டார். நாகப்பாணன் கண்கள் நகைத்தன. சொல்லுங்கள் மருத்துவரே என்று உதடுகள் பேசின. மருத்துவர் நாகப்பாணனை நோக்கி குனிந்து, பிரபு, ரண சிகிச்சையில் பிழைப்பதை விட போரில் இறந்து விடுவதே மேல். நானாக இருந்தால் அந்த காய்ச்சிய இரும்புக்கு பலியாவதை விட தற்கொலையே செய்து கொள்வேன். இதையெல்லாம் உத்தேசித்துதான் நமது பெரியவர்கள் வீர ஸ்வர்க்கம் அடைய, அதாவது போரில் மடிந்துவிட உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்று மருத்துவ இம்சையையும் வீர தத்துவத்தையும் இணைத்து விளக்கம் கொடுத்தார். மகா சத்ரபன் அத்துடன் உரையாடலை முடித்து, மருத்துவரே, எது எப்படி இருந்தாலும் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது நமது கடமை. அதற்கு வேண்டிய இடவசதி, மருந்து வசதி சகலத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். மகா சத்ரபனுக்கு தலைவணங்கி வெளியே சென்ற மருத்துவர், போர் என்றால் சண்டையில் பிராணன் போகாதவர்கள் எல்லாம் தனது பிராணனை வாங்குவார்கள் என்பதை அறிந்திருந்ததால் அதற்காக ஏற்பாடுகளை பெரிய அளவில் செய்ய தமது மருத்துவத்தை கோட்டையின் பெரிய மாளிகை ஒன்றில் வைத்துக் கொள்ள முடிவு செய்தார் அவர். அதை பற்றி சத்திரபரை சந்தித்து பேசவும் செய்தார். மகா சத்திரபர் சொன்னதை பற்றி விளக்கி, நமது தரப்பில் காயப்படுபவர் கணிசமாக இருக்குமோ என்று வினவினார். யார் சொன்னது அப்படி என்று சீறினான் சத்திரபன். யாரும் சொல்லவில்லை, சிகிச்சைக்கு மருந்து சித்தம் செய்ய வேண்டுமே, அதற்காக கேட்டேன் என்றார் மருத்துவர். அதிகமாக காயமடைந்தவர் இருக்க மாட்டார்கள் என்றான் சத்திரபன். ஏன், போய்விடுபவர் அதிகமாக இருக்குமோ? அதை பற்றி உமக்கென்ன கவலை என்று மீண்டும் சீறினான் சத்திரபன். போகிறவர்களை பற்றி யாருக்குத்தான் கவலை, இருந்தால்தான் தொல்லை என்று மீண்டும் அழுத்துக் கொண்ட மருத்துவர், எதற்கும் மருந்துகளையும் மருத்துவமனையையும் நானே சித்தப்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அவர் சென்றதை வெறுப்புடன் பார்த்த சத்திரபன் ஆற்றங்கரையை நோக்கி நடந்தான். அங்கிருந்த படகு ஒன்றை எடுத்துக்கொண்டு எதிர்கரைக்கு சென்று கரையை அடைந்ததும் முந்தைய இரவில் வந்து கடற்கரையை அடைந்த மலைப்பகுதியில் பாசறை அமைத்திருந்த படைகளை நோக்கி சென்றான். அங்கு படைகள் தங்கியிருந்த இடத்தில் படைகளை காணோம். பாசறை இருந்த இடமும் சூன்யமாக இருந்தது. அங்கு நின்ற வண்ணமே சுற்றுமுற்றும் நோக்கினான் சத்திரபன். எங்கும் யாரும் தென்படவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் எட்ட இருந்த மலைச்சரிவில் இரு புறவிகள் வேகமாக வந்து மரங்களின் மறைவில் நின்றன. அதில் இருந்து குதித்த இருவர் யார் என்று தெரியாததால் மெல்ல அவர்கள் இருந்த மறைவிடத்தை நோக்கி சென்றான். ஒரு புதரின் மறுபுறத்தில் இருந்து இருவர் பேசும் குரல் கேட்டது. ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்க கூடாதா என்று ஒலித்தது சித்தரஞ்சனியின் குரல். இன்னும் 17 நாட்கள் இருக்கின்றன, அத்தனை நாள் எப்படி பொறுக்க முடியும் என்று ஒலித்தது சாதவாகனன் குரல். அவர்களுக்கு தான் இருப்பதை அறிவுறுத்த ஓர் அடி எடுத்து வைத்த சத்ருபன் சட்டென்று நின்று விட்டான். அதே சமயத்தில் மரக்கலங்களை இயக்கி வந்த யவனன் கடல் மணலில் நடந்து வந்து கொண்டிருந்தான். என்னதான் சாதவாகனிடம் தனக்கு பகை இருந்தாலும் தனது வளர்ப்பு மகளும் ஆபத்தில் இருக்கிறாள் என்ற நினைப்பால் சட்டென்று இன்னொரு மறைவுக்கு சென்றான் சத்ரபன். தன்னை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்தை உணராமல் பாழல் கிணற்றை நோக்கி வரும் யானை போல நடந்து மதோன்மத்தமாக நடந்து வந்தான் அந்த யவனன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.